அசாமில் தற்பொழுது விமானப்படை விமானமானது விபத்துக்குள்ளானது. போர்டு தளத்தில் தரை இறங்கிய சில நொடிகளில் விமானம் வெடித்து தீப்பற்றிய நிலையில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், தற்பொழுது அசாமில் விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். தனலட்சுமி, அசாமின் ஜோர்கட் பகுதியில் தற்பொழுது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கிய சில நொடிகளில் அது வெடித்து தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அசாமின் ஜோர்காட் விமானப்படை தளத்தில் AN-32 ரக போக்குவரத்து விமானமானது விபத்துக்குள்ளானது. குறிப்பாக ஓடுதளத்தில் தரையிறங்கக்கூடிய அந்த சூழலில் சில நொடிகளில் அது தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல விபத்துகள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் விமானப்படை ஏற்கனவே இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த விமானங்களை அவர்கள் சரியாக இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விமானங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விமானப்படை அறிவுறுத்தலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அதற்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு செலவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அசாமில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தற்பொழுது ஓடுதளத்தில் தரையிறங்கும் பொழுது அந்த விமானம் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாத நிலையில் தற்பொழுது அதனுடைய மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் விபத்துக்குள்ளான பகுதியில் அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்து என்பது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பது குறித்ததான அந்த ஆய்வில் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜோர்கட் விமானப்படையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே முதற்கட்ட தகவலாக அங்கு காலநிலை மாற்றம், அந்த சூழல் சரியாக இல்லாததன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும், அதே போல என்ன காரணம் என்பது குறித்தும் தீவிரமான விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, அசாமில் தற்பொழுது விமானப்படை விமானமானது விபத்துக்குள்ளானது. போர்டு தளத்தில் தரை இறங்கிய சில நொடிகளில் விமானம் வெடித்து தீப்பற்றிய நிலையில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், தற்பொழுது அசாமில் விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். தனலட்சுமி, அசாமின் ஜோர்கட் பகுதியில் தற்பொழுது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கிய சில நொடிகளில் அது வெடித்து தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அசாமின் ஜோர்காட் விமானப்படை தளத்தில் AN-32 ரக போக்குவரத்து விமானமானது விபத்துக்குள்ளானது. குறிப்பாக ஓடுதளத்தில் தரையிறங்கக்கூடிய அந்த சூழலில் சில நொடிகளில் அது தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல விபத்துகள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் விமானப்படை ஏற்கனவே இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த விமானங்களை அவர்கள் சரியாக இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விமானங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விமானப்படை அறிவுறுத்தலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அதற்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு செலவு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அசாமில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தற்பொழுது ஓடுதளத்தில் தரையிறங்கும் பொழுது அந்த விமானம் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாத நிலையில் தற்பொழுது அதனுடைய மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் விபத்துக்குள்ளான பகுதியில் அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்து என்பது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பது குறித்ததான அந்த ஆய்வில் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜோர்கட் விமானப்படையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே முதற்கட்ட தகவலாக அங்கு காலநிலை மாற்றம், அந்த சூழல் சரியாக இல்லாததன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும், அதே போல என்ன காரணம் என்பது குறித்தும் தீவிரமான விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.